ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பரான அட்டகாசமான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே உள்ள தோலெல்லாம் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி, ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவும் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஒரு 2 கப்பு பாஸ்மதி ரைஸை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஒரு 2 பீஸ் ஏலக்காய், கூடவே ஒரு 2 கல்பாசியும் போட்டு நல்லா புரிஞ்ச உடனே ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டு எப்போயுமே அட்டகாசமாக இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதக்கணும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 3/4 நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா இந்த வெங்காயத்தோட எண்ணெயிலே நல்லா வதங்கி வரதால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பிரியாணி. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரேஷியோ வந்து 50 கிராம் பூண்டு, ஒரு 70 கிராம் இஞ்சி போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் 3 பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக நான் கூடவே உப்பும் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி கல் உப்பு தாங்க ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணுறதால டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் பிங்க் சால்ட் தாங்க ஆட் பண்ணுறேன். எப்போயுமே நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதையே ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்தோடனே இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வரலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வாஷ் பண்ணி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூமை அப்படியே ஃபுல்லாக தாங்க ஆட் பண்ணுறேன். எதுவும் கட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தனி மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன். நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி விடணுங்க. இதை நல்லா வதக்கி விடும்போதே இதிலேருந்து தண்ணி கொஞ்சம் வெளியில் வரும். ஏன்னா மஷ்ரூமில் தண்ணி இருக்கும், அதனால் வதக்கிறதால கொஞ்சம் தண்ணி வரும். பாருங்கள், இப்போது எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் எடுத்து காமிச்சிருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், மசாலா அட்டகாசமாக இருக்குது. பார்க்கவே கலரு சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதால 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அப்படின்ற கணக்கில் 3 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் முட்டை பிழிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கர்னால் விசில் போடலங்க, அப்படியே தாங்க மூடி வைக்கிறேன். விசில் போட போகிறதில்ல. நான் இன்றைக்கி தம் போட்டு தாங்க பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் குக்கர் மூடியை மட்டும் வெயிட்டாக இருக்குன்றதால மூடியை மட்டும் மூடி வைக்கிறேங்க.
ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு இறுகி இருக்கும். இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். மறுபடியும் ஒரு கிளறினீங்கன்னா அதுக்குள்ளே மசாலா அடியில் இருக்க மசாலாலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். மறுபடியும் ஒரு கிளறிட்டு ஒரு பழைய தவா தோசைக்கல் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே இதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான அருமையான உதிரான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணி செய்யலாம். இதே மெத்தட்லேயே நீங்கள் மஷ்ரூம்க்கு பதிலாக சிக்கனும் சேர்த்து செய்யலாம். அது உங்கள் விருப்பம்தான். அவ்வளோதான். இப்படி தான் நாங்கள் அன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உதிரா பிரியாணி கலரும் அட்டகாசமாக இருக்குது. அதனால தான் நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், ஹோட்டலில் இருக்க மாதிரி கலர் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதோட லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தனாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நாளைக்கு நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.